ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிருந்தா ரகு. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து பாப்பாவுக்கு பேர் வச்சதும் வீடு பால் காய்ச்சினதும் ஒரே டைமில் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அந்த வீட்டை வந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து மேலே வந்து 2 போர்ஷன் எடுத்திருக்கோம். 2 போர்ஷனுமே ஒரே மாதிரி, அண்ணன் தம்பிங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி சேம் அளவில் கட்டியிருக்கோம் அப்படின்றது நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு மெயின் ஹாலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து உள்ளே வந்துட்டு 2 போர்ஷன் வந்து போட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் பெரிய ஆப்ரேஷன் பண்ணதுனால மாடிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகக்கூடாது அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இன்னும் ஷிஃப்ட் ஆகலை. இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து வீடு பால் காய்ச்சியாச்சு. வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய வீட்டுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம கிச்சன் எப்படி ரெடி பண்ண போகிறோம், பெட்ரூம் எப்படி ரெடி பண்ண போகிறோம், எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் ஹால். அதாவது 2 வீட்டுக்கும் மெயின் ஹால் இது தான். யார் வந்தாலும் இங்கே தான் வந்துட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பெரிய சோஃபா போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப ஒல்லியாயிட்டேன். பார்க்குறவங்களுக்குமே நல்லா தெரியும். ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிடுச்சி ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம். எப்படி இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை ஒருவேளை எனக்கு தான் அப்படி வெயிட் லாஸ் ஆகிருக்கா, இல்லை பார்க்குறவங்களுக்குமே அப்படி தான் தெரியுதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மெயின் ஹாலில் வந்து நம்ம வந்து பெரிய கண்ணாடி வச்சுருக்குறோம். இதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைட் ரைட் சைடில் தான் நம்ம சோஃபா போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அது எப்படி அப்படின்றத ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ வந்துட்டு எங்கள் மச்சினனும் எங்கள் மாமியாரும் இருக்கிற ரூமை வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. அன்றைக்கி வந்துட்டு இந்த ரூம் தான் பால் காய்ச்சினாங்க. நம்ம ரூம் வந்து பால் காய்ச்சலை. இந்த ரூமில் தான் பால் காய்ச்சி பாப்பாவுக்கு வந்து பேர் வச்சோம். இது வந்து அவங்க ரூமோட கிச்சன். அன்றைக்கி வந்துட்டு அவசர அவசரமாக செஞ்சுட்டு ஒரு சில திங்ஸ்லாம் இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி வந்துட்டு கிருஷ்ணர் ஜெயந்தி அப்படின்றதுனால நம்ம பாப்பாவுக்கு வந்து 30 நாள் நிறைய பேர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேர் வச்சுட்டு வீடு பால் காய்ச்சினதுமே செஞ்சோம். ஆனால் ஒரு நல்ல நாள் பார்த்து மறுபடியும் நம்ம இந்த வீடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்துட்டு வந்து ஒரு டெம்பரவரியாக பால் காய்ச்சின மாதிரி தான் பால் காய்ச்சிருந்தோம். நம்ம வந்துட்டு இனிமேல் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இன்னும் பால் காய்ச்சலை. அது வந்துட்டு இன்னும் 1 வீக் இல்லைனா 2 வீக்ஸில் வந்து நம்ம ஷிஃப்ட் ஆகிடுவோம். அப்போ வந்து வீடியோவாக போடுறேன். இது வந்து அவங்க பாத்ரூம், பெட்ரூம். இது வந்து ஒரு குட்டி ஹால். அதாவது மெயின் ஹாலில் வந்துட்டு அங்கேருந்து 2 போர்ஷனுக்கு டோர் வரும். அந்த போர்ஷனில் இருக்க மினி ஹாலுக்கு இப்போ அவங்க வீட்டுக்கு ரிலேஷன் வந்து அவங்க போய்க்கலாம், நம்ம வீட்டுக்கு ரிலேஷன் வந்தால் நம்ம வீட்டுக்கு வந்துக்கலாம். அந்த மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து என்னோடய அண்ணன் வந்து வீடு பால் காய்ச்சினதுக்கு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதை வந்து நான் ஒரு வீடியோவாக தனியாக போடுறேன். ஏன்னா அது பேக் சைடு எல்லாமே ஸ்டோரேஜ் வந்து நிறைய இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். இது வந்து நம்ம வீட்டு கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த வீட்டில் தான் நம்ம பால் காய்ச்சிட்டு நம்ம மாற போகிறோம். அன்றைக்கி பொங்கல் வைக்கிறதுக்கு பால் காய்ச்சறதுக்கு தேவையான பாத்திரம், அடுப்பு எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை தான் நம்ம இங்கே வச்சுட்டு அதை வந்து நம்ம இன்னும் ஓப்பன் கூட பண்ணல. இப்படியே இருக்கட்டும், நம்ம இன்னும் 1 வீக்கில் வந்து நம்ம இங்கே வீடுக்கு மாறிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ மாறும்போது கண்டிப்பாக வந்துட்டு பால் காய்ச்சற வீடியோ நான் போடுறேன். இது வந்து நம்ம வீட்டு பெட்ரூம். கீழே வீட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு கொஞ்சம் சின்னது தான், இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ 2 போர்ஷன் அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து மெயின் ஹால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் வீடு வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. நம்ம திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்றது. பாத்ரூம் மட்டும் ரொம்ப பெருசாக போட்டுட்டோம். ஏன்னா வந்துட்டு அங்கே வந்து பில்லர் இருந்துச்சு. அந்த பில்லர் கனெக்ட் பண்ணி தான் நம்ம செவுரு போடணும் அப்படின்ட்டு கட்டிட்டாங்க. பாத்ரூம் சைஸ் பெருசு. இந்த வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா ஹையர் பிராண்டு. இப்போ வந்து நம்ம வாங்கியிருக்கோம் புதுசாக. நம்ம கீழே வச்சுருந்த வாஷிங் மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ தண்ணியிலலாம் கை வைக்கக்கூடாது அப்படின்றதுனால நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக் வாங்கியாச்சு. செமி ஆட்டோமேட்டிக் தான் கீழே வச்சுருந்தேன். அது ரிப்பேர் ஆனதுனால இப்போ நம்ம புதுசாக ஆட்டோமேட்டிக் வாங்கியிருக்கோம். அதையுமே வீடு பால் காய்ச்சின அன்றைக்கே மேலே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். லைன் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. இனிமேல் நம்ம அந்த வீட்டில் இருந்து நம்ம இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டியது மட்டும்தான் பாக்கி. மீதி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கலர் லைட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட டீட்டெயில் வீடியோ நான் போடுறேன்.
அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணதுனால தான் இப்படி 2 போர்ஷனாக போட்டு 2 பேருக்கும் ஒரே மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீடு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீட்டில் வந்து திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுவும் நான் வீடியோவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எம்டியாக இருக்கும்போது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.